அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கம்போடியாண்ட தலைநகரமான புனோம் பென் என்ற இடத்துல நிற்கிறேன். இதிலிருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா க்ரோங் காம்போட்ன்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறேன். இந்த இடம் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இடம் அந்த காலத்தில். அதே மாதிரி வரலாற்று சம்மந்தமான இடம். அது மட்டும் இல்லை, நிறைய பழக்க வழக்கம், வித்தியாசமான பழக்க வழக்கங்களை கொண்ட நிறைய பேர் இருக்கிற இடம். அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கம்போடியா சீரீஸில் வந்து நிறைய இந்து சமயம் சார்ந்த கோயில்கள், நிறைய வரலாறுகளை எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து கிட்டத்தட்ட 156 கிலோமீட்டர் போகணுமென்று போட்டிருக்கணும். அந்த 156 கிலோமீட்டரும் எப்படி ரோட் இருக்க போகிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா யூடியூப்லேயும் தேடி பார்த்தேன், அதில் அது கிடைக்கவே இல்லை. பார்ப்போம், இதுலேருந்து வெளிக்கிடுவோம். அதுக்கு பிறகு எல்லாம் கடவுள் சித்தம். ஓகே, இப்போ வழிகிட்டேன். இதுலேருந்து 156 கிலோமீட்டரையும் போகிறதுக்கு 3 மணி நேரம் தேவைன்னு கூகுள் மேப் காட்டுது. விடிய வெள்ளனே ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பைக்கின் கீயை டேங்க் பேக்கில் வச்சு அவையில்ட்ட கொடுத்துட்டு வந்தேன். நானும் சொன்ன இந்த பின்னால் கட்டியிருக்கிற பேக்குகளில் தான் வச்சு நான் கட்டிட்டு திருப்பி கட்டுறதுல உண்மையிலுமே களைச்சி போயிட்டேன். என்னடா இது லைஃப் அந்த மாதிரி தோணுச்சு. உண்மையிலுமே இந்த கம்போடியாவில் பைக் ஓட்டுறது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு ஃப்ரான்ஸில் இருந்த ஒரு ஆள் அந்த டாமினேட் ரூமில் அவரை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர் வந்து சொன்னவர், தான் எவ்வளோ உடம்பு ஓடி இருக்கிறோம், நான் இந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் பட்டுட்டேன். அதாவது சிஎம் ட்ரிப்பில் தான் ஆக்சிடென்ட் பட்டவர் அப்படின்றார். அங்கேயே எப்படின்றா தலைநேரமான புடம்பெண்ணில் எப்படி கவனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ, 2 பக்கத்தாலே ஆட்டோ. இதை படங்களில் வில்லனை திறத்திட்டு வர்ற மாதிரி வர்றாங்க சைட்டால் 2 பேரும். இப்போ நான் போய் கொண்டு இருக்கிற இடத்துலையே பாருங்கள் எவ்வளோ கட்டிடங்கள் எல்லாம் இருக்குண்டு. அதோட இந்த ரோட்டை பாருங்கள், 3-வே ரோட் ஒரு சைட்டு. இப்போ இப்படியே போகும் வரை இருந்துச்சுன்னா போட்டு பிரிச்சுட்டு போகலாம். இல்லை பைக் ஓடிக்கொண்டிருக்கீங்களா, இந்த பைக்கில் பவரை இருக்கா டெஸ்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். டாப் ஸ்பீட் எவ்வளோ ஓடுண்டு வா. 100 தாராளமாக வருது. பைக்குடா 110 வா, 110 சும்மா வருது. வச்சு செய்யலாம் இந்த பைக்கை. அதோட இயோன் மால்ன்ட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், நேராக போகலாம் போல இருக்கும். ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது தெரியுமா இந்த மாலெல்லாம். இயோன் மாலா ஏதோ ஒரு மால், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதிலெல்லாம் போய்கொண்டிருக்கீங்களா, எங்களோட வலது பக்கத்துலேயும் சரி, அதே மாதிரி இடது பக்கத்துலேயும் சரி, நிறைய கட்டடங்கள் எல்லாத்தையுமே உருவாகி கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20-30 வருஷத்தில் இலங்கையை விட முன்னுக்கு வந்துடுமென்று நினைக்கிறேன் இந்த நாடு. இதில் பாருங்கள், ஒரு சம்பவத்தை காட்டுறேன். முதலக்கறி இதில் பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முதலையாக பிடிச்சி அடிப்பான் அவ்வளோ இருக்குது. இதில் இந்த கடையை மட்டும் இல்லை, நிறைய கடையில் கண்டேன். இதில் முதலை விற்று கொண்டு தானே இருக்கணும். முதல்ல மனுஷங்களை சாப்பிட்டு தான் கண்டிருக்கேன். ஆனால் இங்கே மனுஷங்களே முதலையை சாப்பிட்றான். இதாலெல்லாம் பாருங்கள், கூடுதலான டிப்பர்கள் போய்கொண்டே இருக்குது. இப்போ இடையில நிப்பாட்டி இருக்கிறேன். என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே இந்த சைலன்சரில் வச்சதால் உரிய போயிட்டு. ஆனால் இது எப்படி கட்டுறேன்ட்டு எனக்கு என்ன தெரியல. உண்மையிலும் பைக் ரைடுகள் இப்படியான இடங்களில் இப்படி பைக்குகளில் பண்ணுறது கஷ்டம். அதுவும் பேக் பண்ணுறது அதை விட கஷ்டம். ஓகே, இப்போ அதை ஒரு மாதிரி கட்டிட்டேன். அவையில் அந்த 2 அந்த என்ன சொல்கிற கட்டுற டைட்டருமே அந்த இதில் சைலன்சரில் சுட்டு இதாகிட்டு அதுக்கப்புறம் சும்மா கட்டியிருக்கேன். அதோட இந்தியாவில் பண்ணின அந்த டைட்டர் ஒன்று வச்சுருக்கிறேன், அதை தான் வச்சு கட்டியிருக்கிறேன். இதில் போய்கொண்டிருக்கைகளே பெட்ரோல் செட் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. அதால் பெட்ரோல் அடிச்சிடுவோம். ஏன்னாண்டா நான் வேறு ஸ்லோவாக ஓடிக்கொண்டிருக்கேன் தானே, அதால் தான். பெட்ரோல் 4500, 4200, 4400, 2100 அப்படின்ட்டுருக்கேன். இங்கேயும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை ஃபுல் டேங்க். ஓகே, ஃபுல் டேங்க் ஃபுல் எப்படிடா திறக்கிறது? ஓகே, 6 லிட்டர் அடிச்சிருக்கு. அடப்பாவில பெட்ரோலே இல்லை போல இருக்குது. 7 லிட்டரே அடிக்கலாம் போல இருக்குது. இந்த நாட்டில் 50,000 தாளம் இருக்குது. நேற்று தான் கட்டணும் இந்த விஷயத்தை. நேற்று ஏடிஎம்மில் காசு எடுத்தேன். நான் அந்த ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இங்கத்தி காசு 4 லட்சம் ரூபா எடுத்தேன். ஓகே வலிக்கிட்டேன். காசு எடுத்தேன்ட்டு சொன்னேன் தானே. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஏடிஎம்மில் போய் சரி காசு வருதான்ட்டு போட்டு பார்த்தேன். சுமார் 4 லட்சம் அடித்தேன். ஆனால் எங்களோட நாட்டு காசு கிட்டத்தட்ட எவ்வளோ வேண்டாம், 30,000 ரூபாய்க்கிட்ட விட்ரோ பண்ணப்பட்டுட்டு. ஆனால் லிமிட்டே 25,000 சொன்னவே இல்லை. அது எப்படி 30,000 ரூபா வந்துட்டு எனக்கு நம்பளவே தெரியவே இல்லை. இந்த வலது பக்கத்தில் பாருங்கள், ஒரே ஒரு அந்த சைக்கிள் வாகனத்தில் பாருங்கள் இவ்வளோ பெரிய மூட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம்ட்டு. இது எங்கள் இடங்களில் ஏண்டா பட்டா தேவை, லாமாஸ்டர் தேவை, டாக்ஸர் தேவை. ஆனால் இவங்களை ஒரே ஒரு பைக்கில் எல்லா விஷயத்தையுமே செய்யணும். இப்போ இதில் போய்கொண்டிருந்தேன். முன்னாள்
கலண்டுட்டு போல் இருக்குது. அப்படியே பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுது. இதில் நிப்பாட்டிக்கொள்ளும். அடப்பாவிகளா. இப்போ பார்த்தனான்னு எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது. ஆனால் ஓடைக்குள்ளே மட்டும் அப்படி பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது. என்னாலும் ஓடி போவோம். நடுவுக்குள்ள இது மச்சு எதுவும் கொலண்டுட்டோ தெரியல. வலிக்கிட்டான் என்னாலும் ஓட விடுதில்லை. ஒருவேளை பின்னுக்கு காற்று இல்லாதாலும் அப்படி நடக்குதா என்னன்னு தெரியாமல் இருக்கு. ஓ காட். இதில் பாருங்க ஆணி அடிச்சிருக்கு. எங்கே கொண்டு போய் சொட்டுறேன்னு தெரியல. டியூப்லெஸ்ஸா இல்லை இதாண்டு ஒன்றும் தெரியா. என்னடா நல்லா போய் கொண்டிருக்கே ட்ரிப் அப்படி நினச்சேன். சரி அதை விளையாட்டை காட்டிட்டு இப்போ இதில் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது தான் தெரியல. இதில் ஒரு பைக்கின் ஃபோட்டோ போட்டிருக்கணும். ஓகே, சரியான ஒரு இடத்துல தான் நானும் இந்த பைக்கை பெச்சாக்கியிருக்கேன். ஆனால் எங்கே பெச்சான்ட்டு தான் தெரியல. பைக் அழுகுற இடம் கிட்ட கேட்போம். அப்போ தான் யோசிச்சுட்டு வந்தேன் நான், டியூப் தரையிலே அங்கே தந்தவே அப்படின்ட்டு. ஆனால் இங்கே சரியா பேட்ச் அவன் காற்றடிக்க போகலாம் போல இருக்கு. பெச்சுன்னு சொல்ல வேறு தான் பெச் ஓட்டுறது போல இருக்கு. ஓகே, நல்ல வேலை இந்த இடத்துல அவர் நின்றார். இப்போ அவர்கிட்ட கடைக்கு தான் போய்கொண்டிருக்கேன். சரி, நீங்கள் ஓடிடுவீங்க. ஆனால் இது ஓடணுமே. ஆரம்பமே நல்ல சகுனம், நல்ல விஷயங்களாகவே நடக்கட்டும். நான் அங்கேயெல்லாம் கடவுளை கும்பிட்டு வலிக்கிறேன்னா அங்கேயெல்லாம் எனக்கு ஆப்பு வருது. நான் நினைக்கிறேன் எனக்கு வர வேண்டிய ஆப்பில் கொஞ்சம் குறையுதுண்டு கடவுளை கும்பிட்றதால. அப்பா இந்த ஜாக்கெட்டெல்லாம் போட்டுக்கொண்டு ரைட் பண்ணணுன்ட்டு வேண்டா கண்டுபிடிச்சவன். அந்த சைட்டில் கொள்ளுற முழங்கை கதைகளை தான் கொள்ளிட்டு ரைட் பண்ணணும் போல இருக்கு. இந்த பேக்கை பாருங்க, இந்த இது கலண்டால ஒரு சைட்டாக போகுது. ஜெக் வச்சுருக்கணும், பரவாயில்ல. இதெல்லாம் டபுள் ஸ்டாண்டே இல்லை இங்கே இருக்கிறதுகளுக்கு. மொழியே தெரியாதான். ஆனால் பாருங்கள், செய்ய வேண்டியதாக அங்கங்கே சொன்னால் சரி ஃபுல்லாகவே காற்று போயிட்டு. ஏன் ராசா வேறு பைக்கே கிடைக்கலையா? இப்போ கலட்டி கொண்டு இருக்கிறார். இது டியூப் தான் போல் இருக்குது. இதெல்லாம் இப்படியான இதுகளெல்லாம் டியூப்லெஸ் இல்லை. இப்போ வர்ற புதுசாகிறதுகள் தான் டியூப்லெஸ்ல இருக்குது. அவங்க இந்த ஃபினான்சியல் கலட்டிங்கே கனகாலமாக இருக்கும் போல இருக்கு. ஒரு கிறிஸ் ஒன்றுமே இல்லை இந்த சில்லு, அந்த நாடு அச்சில். இப்போ இந்த சில்லை கொண்டே வச்சு இப்படி கலட்டி கொண்டிருக்காரு ரெண்டு பேரும். எவனோ ஒருத்தன் ஜோசியத்தில் சொன்னான் 2023 உனக்கு நல்லதாகவே இருக்குன்னு. தொடங்கினதுலேருந்து நல்லதாகவே இல்லை. இதெல்லாம் ஏற்றினா டயரில் டியூப்பில் காற்று போகாமல் என்ன செய்யுது வேறு. இப்போ இதில் பாருங்கள் 2 ஓட்டை ஆக்கியிருக்கு. மிஷின் மாதிரி ஒன்றை வச்சு அப்படி அமர்த்துறது போல் இருக்குது. அப்படியே இலங்கையில் ஒட்டுற மாதிரி தான் ஒட்டி கொண்டு இருக்கணும். இப்போ எல்லாம் செய்து முடிஞ்சு டீப்பை போடுறார். அப்படி ஒரு அடியாக போட்டு முடிச்சுட்டு விளக்கிடுவோம். இஞ்சத்தி காசு 30,000 ரூபா. எங்களோட நாட்டு காசு பார்க்க போய்க்குள்ள கிட்டத்தட்ட 11 பார்த்தா 2,700 வச்சோம். 10 படி பார்த்தா 3000. ஆனால் டாலர்ஸ்ன்ட்டு பார்க்கல கிட்டத்தட்ட $7.5. வாழ்க்கையிலே இவ்வளோ காசு கொடுத்து பைக்குக்கு பேச்சோட்டினால் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வலிக்கிட்டேன். உண்மையுமே நான் எதிர்பார்க்கல இவ்வளோ காசு எடுப்பினோம் அப்படின்ட்டு. என்ன இதில் இருந்து எவ்வளோ தூரம் போகணும் மட்டும் பார்த்தீங்களாண்டா 70 கிலோமீட்டர். வாழ்க்கையில் இந்த யூடியூப் ஒரு பெரிய பாடம் எனக்கு. என்னென்னு பார்த்தீங்களாண்டா எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடாது. என்னென்னு பார்த்தீங்களாண்டா நான் ஒரு 70,000 சப்ஸ்கிரைபரை ஒரு 2 வருஷத்துக்குள்ள நான் அடைஞ்சிடணும் அப்படின்னு தான் சொல்லணும். மிச்சம் இருக்கிற ஒரு 30,000 சப்ஸ்கிரைபரை கிட்டத்தட்ட 2 வருஷமாக போகுது. அதை தவிர்த்து 2 வருஷமாக போகுது. அந்த 2 வருஷத்துலேயே என்னால் அடையவே இல்லாமல் இருக்குது. அது எந்த பிள்ளையா இல்லை என்னட்ட எனக்கு விளங்கலை. இந்த குடும்பத்துக்கும் நன்றி சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா எல்லாம் போனாலும் சரி நீ வேலையை போய் இதெல்லாம் செய்கிற அப்படின்ட்டு சொல்லாமல் உனக்கு பிடிச்சதை செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்பின பாருங்க. அந்த ஒரு மனசுக்கு யாருமே வர மாட்டாங்க. குடும்பம் தான், அம்மா தான், அப்பா தான். சில விஷயங்களில் சில சந்தர்ப்பங்களில் அப்பா மிஸ் பண்ணுவோம் இல்லையாண்டு இல்லை. ஆனால் எந்த ஒரு உறவுமே இருக்கல தெரியாது, அவ்வளோதான். இதில் போய்க்கல அப்படி இடது பக்கத்தில் பாருங்கள் சோள நவிக்கணும் போல இருக்கு. இந்த ஆலையெல்லாம் இந்த இடத்துல பாருங்க
போட் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நேரம் சரியாக 1:15 கிட்டத்தட்ட 8 மணிக்கு வெளிக்கிட்ட நாங்கள் புனோம் பென் என்ற இடத்துல இருந்து. கிட்டத்தட்ட இடையில் என்ன செய்யணும் வேண்டாம் பேச்சோட்டுறது அதில் ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டு அப்படி இல்லாட்டிக்கு கூகுள் மேப் சொல்கிற 3 மணி நேரத்துலேயே நான் இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இதில் இது போய் முதலாவது எங்கேயுமே சுற்றி பார்க்க போகிறேன், ரூமுக்கு தான் போகிறேன். ஏன்னா பயங்கர வைக்கியா இருக்குது. போய் ஜாக்கெட் எல்லாத்தையுமே கலட்டி வச்சோம்னா தான் ஓரளவாவது அந்த சுற்றி பார்க்குற ஒரு மைண்ட் ஒன்று வேறு. இதில் ஒரு போட் ஒன்று போட்டிருக்கணும் பாருங்கள், AIA இன்சூரன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் இருந்து எங்கே போய் கொண்டிருக்கேன்டா, நான் ரூம் ஒன்று புக் பண்ணேன், அங்கே தான் போய் கொண்டிருக்கேன். ரெடி அங்கே எல்லாம் போய் கொஞ்சம் நேரம் களைப்பாரிட்டு வரேன். இந்த இடங்களை இன்னும் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளிக்கிட்டேன், நடந்து தான் போகிறேன் இதில் இருக்கிற இடங்கள் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. அந்த வகையில் இதிலேருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கம்போட் பே பிரிட்ஜ் என்ற ஒரு இடம் இருக்குது. சில வேலை நாங்கள் அதை பார்த்துட்டு வந்திருப்போம். அந்த பிரிட்ஜ் அடியில் போய் ரவுண்ட் ஷாட்டுக்கு அப்புறம் என்னென்னா இந்த கம்போட் என்ற இடத்துல முழு வியூவுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட அங்கே பைக்கை விட்டுட்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கண்ட இடங்கள்ல எல்லாம் போய் பைக்கை விட்டோம்னா சில வேலை கழுவ போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் ஒரு டவுனுக்கு வந்துட்டோம்னா ஹோட்டல்லையே பைக் நிற்கிறது நல்லா. அது பிறகு டாக்ஸி அதுக்கெல்லாம் பிடிச்சி தெரியுது தான் நல்லா. என்னை பொறுத்த மட்டும் அதுக்கிட்ட பாஸ்போர்ட்டை வச்சு விளையாடவே கூடாது. அதுக்காக தான் அந்த ஒரு நடைமுறை. சரி கொஞ்சம் தூரம் தானே இதே நடந்து போவோம் அப்படின்ட்டு போய் கொண்டிருக்கேன். இதில் போய் கொண்டிருக்கீங்களே பாருங்கள், இதுதான் வந்து இந்த கம்போட் பேன்றது. இது கொஞ்சம் மெயின் இடமா இருக்குது. ஆனால் இதுக்குள்ளால் போய்க்கல ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜ் அடியில் போய் நாங்கள் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். இதுலெல்லாம் பாருங்கள், இந்த மாங்காய் எல்லாத்தையும் சின்ன சின்ன வெட்டிட்டு தண்ணிக்குள்ளே ஊற விட்டுருக்கணும். இதில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருந்தது, அது வந்து டூரிஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அங்கே போய் மேப் எல்லாம் போடலாம் போல இருக்குது. இதில் பாருங்கள், இதுதான் அந்த பிரிட்ஜ். நல்லா இருக்கும் உண்மையிலே, பழமையான பிரிட்ஜ். இதெல்லாம் பெரிய ஹெவி வெஹிக்கிள் எல்லாம் போயிடாது. ஆனால் இந்த ஊருக்கான சில இடம் அந்த அங்கே இடங்களுக்கு போகிறதுக்கான பைக் மட்டும் போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ட்ரோன் ஷாட்டை பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே நல்லா இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் பயம் யாராவது வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு தடவை வரையில, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் இருந்து நைட் மார்க்கெட் அந்த இடம் இருக்குது தானே, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அதை போய் பார்ப்போம் மட்டும் தான் போய் கொண்டு இருக்கிறேன். அதோட போகிற வழியில் நிறைய வித்தியாசமான கடைகள் எல்லாம் இருக்குதுன்னு எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த வலது பக்கத்தில் ட்ரோன் ஷாட்லேயே பார்த்துருப்பீங்க, போட்டுகள் எல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த புனோம் பென்னில் இருந்த மாதிரி, புனோம் பென் அதான் அந்த இடத்துல இருந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே போயிருந்து சாப்பிட்லாம். அது ரைட் மாதிரி கூட்டிகிட்டு போயிடும் போல் இருக்குது. பிரேக் டான்ஸ் you enjoy it? Almost every day since many years. Yeah. Where are you from? I'm French, but living in Southeast Asia since 2006. So it's been few years in India, few years in Thailand, a little bit Cambodia since Cambodia. Okay. Enjoy. Bye. I do enjoy yourself. Bye. Respect, sir. Okay. Welcome to Cambodia. அப்படின்ற வேறு லெவலில் வைப் பண்ணி கொண்டிருக்கேன். இதிலெல்லாம் பாருங்கள், கூடுதலான சாப்பாட்டு கடையெல்லாம் இருக்குது. இந்த சாப்பாட்டு கடையில் பார்க்கலாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் சாப்பிடவே இல்லை, விடியும் சரி மத்தியானம் சரி சாப்பிடல. அதோட இதில் பாருங்கள், கரி மஹால்ன்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. அதோட பிரியாணி எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கேன். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குமோ, சரி போய் சாப்பிட்டு வா. வைஃபை ஃப்ரீ அப்படின்லாம் போட்டிருக்கேன்.
இப்போ உள்ளே போனால் சரி வெளியில் இருந்து சாப்பிடலாம் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குமென்று சொன்னதே அதால் வந்துட்டேன். அதோட இது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே தான். இப்போ மெனு கொண்டு போயிருக்கணும் கொண்டு வந்தோடனப்பா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். மெனு தந்துட்டோம். இதில் பிரியாணியெல்லாம் $7 $9. இப்போ இந்த கம்போடியா பொறுத்தமட்டில் சாப்பாட்டுக்கு தான் $5 $10 வரைக்கும் எங்களுக்கு செலவாகும். தந்தூரி சிக்கன் பிரியாணி. ஹைதராபாத்தா நார்மல் தம் பிரியாணி. இப்போ சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இதில் ஒரு அப்பளம் இதை வச்சவேல். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நாங்கள் வந்து மோட்டர் பைக் ட்ரெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட அந்த ஏடிவி ரைடு அந்த வாகனமெல்லாம் கொண்டு தெரியணும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இதுலேயும் இருக்குது. நினைக்கிறேன் இந்த கடற்கரையில் போய் ஓடி விளையாடுறது கூட இருக்குது. அதெல்லாமே உங்களுக்கு காட்டினாலும் அதை நீங்கள் பார்க்க போகிறதில்ல. அப்புறம் அதை ட்ரை பண்ணுவாங்க காசு கொடுத்து. இப்போ இதில் பாருங்கள் பிரியாணி தந்துக்கணும். நினச்சி கொஞ்சம் முண்டு குழாத்து வந்துருக்கணும். இதை பார்க்க அப்படியே ஹைதராபாத் பிரியாணி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டுனா ஹைதராபாத் பிரியாணி இல்லையா. ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இல்லாட்டிக்கும் ஓகே டேஸ்ட் ஆக மோசம் இல்லை. ஒரு 50க்கு 100க்கு ஒரு 50 வீதம் கொடுக்கலாம். நல்லா இருக்கும் மேலுமே. ஓகே இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கொண்டிருக்கேன். சாப்பிட்டதுக்கு எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா $7.10 அப்படி என்று சொன்னவேன். அப்போ $10 கொடுத்தேன் மிச்சத்தை தந்தினோம். அதோட மிச்ச காசு தரைக்குள்ளே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா காசும் தருவினம், அதாவது ரியால் அப்படின்னு சொல்லிவிடும். அந்த காசும் தருவினம். இதில் என்னத்தை பார்க்க வந்து நான்டா இதில் பாருங்கள் வலது பக்கத்தில் 2000 அந்த மேலே ஒரு புறா நிற்கிற மாதிரி செய்து வச்சுருக்கணும். நல்லாயிருக்கும் மேலுமே. போய்க்கிலே பாருங்கள் இந்த கம்போட்டுன்ற மையப்புள்ளியான இடம் இருக்குது. இப்போ இதிலேருந்து அந்த மூலைக்கு தான் போகணும். இப்படியும் போகலாம், இப்படியும் சுற்றி போகலாம். நாங்கள் இதால் அப்படியே சுற்றி போவோம். ஆனால் உண்மையிலுமே நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள். இல்லை பாருங்கள் இதுலேயும் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இருக்குது. இல்லை ஏதாவது வித்தியாசமாக இருக்காண்டு பார்ப்போம். இதில் பாருங்கள் தவக்கலை மற்ற இதை பாருங்கள் அந்த கருப்பு பூச்சி வந்தது அது புழு இல்லை. இது காடையாக தான் இருக்கணும். இது வந்து கரப்பாம்பூச்சியா இல்லை பெரிய பூச்சி தான் கரப்பாம்பூச்சியாக இருக்கணும். என்னடே தெரியல. அதே மாதிரி கச்சானும் வச்சுருக்கிறோம். அந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்திருக்கணும். இதால் ஸ்ட்ராபெரி மற்றது இது என்னென்னே தெரியல. வாட் இஸ் திஸ்? பக்கியா one how much? 1 கிலோ 50,000. one only taste how much? சரி அது ஃப்ரீ. ஓகே தேங்க்யூ. ஃப்ரீ இட்ஸ் இப்போ அதில் ஃப்ரீயாக வேண்டிட்டேன். அது அவ்வளோ வேண்டி நான் சாப்பிட போகிறதில்ல. கிட்டத்தட்ட ஆப்பிள் மாதிரியே இருக்குது. உண்மைதான் நல்லா இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. இப்போ நடந்து நைட் மார்க்கெட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இதில் எல்லா இடம் காட்டியெல்லாம் உங்களுக்கு அழைப்படிக்க மாட்டேன். ஏதாவது வித்தியாசம் இருந்துங்கடா நான் உங்களுக்கு காட்டுறேன். வித்தியாசமாக இருக்கும் கொண்டு வாதன் 10,000 இந்த உடுப்பெல்லாம். அப்படியே லைட்டாக பெட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. காரை ஓடிடும். அப்படியே உடுப்பு கடைகள் வளமை மாதிரி தான் நைட் மார்க்கெட். சாப்பாடுகள் பெருசாக இல்லை. அந்த அவடத்தில் தான் இருந்தது போல ஸ்ட்ரீட் ஃபுட். கிட்டத்தட்ட கம்போட்டான்றது இவ்வளோ இடம் தான். இதை தாண்டி ஸ்பெஷலாக இதில் எதுவுமே இல்லை. ஆனால் இதை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது. அதில் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கலாம். ஓகே நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.